வெல்கம் டு அவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம நேற்று நடந்த டெட்டு பேப்பர் 1ஓட எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் உள்ள மேக்ஸை பற்றி வாங்க ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4x + 5y = k என்பதன் தீர்வு 3,4 எனில் k-இன் மதிப்பை காண்க. ரொம்ப சிம்பிள். எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோன்னா 3. ஆனால் x = 3னும் தென் y = 4 அப்படின்னு பிரதியிட்டால் இதோட கேயோட மதிப்பு கிடைக்கும். அப்போ நான் இதோட விடையை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் எ ரைட் ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1 பாருங்கள். m-இன் 6 மடங்கை விட 5 அதிகம் எனில் கூற்று 5n + 6 அப்படி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூற்று 1 வந்து தப்பு. நான் கூற்று 1க்கு சரியாக எப்படி எழுதணும் அப்படி பார்த்தீங்கன்னா 6m + 5 இப்படி தான் எழுதணும். ஆனால் அங்கே தப்பாக கொடுத்துருக்கு. கூற்று 2 பாருங்கள். q மற்றும் 20இன் பெருக்கல் 240 என்னும் இதோட கூற்று பார்த்தீங்கன்னா 20q = 240 என்பது கரெக்டு. இந்த ரெண்டே பெருக்குனா 240 வரும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கரெக்டு. அப்போ நான் விடை பார்த்தீங்கன்னா கூற்று 2 சரி, ஆனால் கூற்று 1 என்பது தவறு. அதுக்கடுத்து ஒரு சக்கரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஏபிசி அண்ட் டி இந்த நம்பர் ஆஃப் வீல். அதாவது ஏபிசியோட மதிப்பு என்ன இந்த வீல் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஈஸியாக இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 4 இதுலேருந்து என்ன செஞ்சுருக்காங்க, 2 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஆனால் 8லேருந்து இங்கே 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா 16 கிடைக்கும். 16ல் 4 ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் 16 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 32 கிடைக்கும். திரும்ப 32ஆல் நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 64. ஆனால் ரெண்டாவதுக்கு 64 வந்து 2 ஆப்ஷனில் இருக்குது. 64 நீங்கள் டபுளால் மல்டிபிள் பண்ணால் 128. 128 வந்து நீங்கள் டபுளால் மல்டிபிள் பண்ணால் 256. அதுவும் 2 ஆப்ஷனில் இருக்குது. 256 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 512 அப்படின்னு கிடைக்கும். ஆனால் ஆப்ஷன் சி இஸ் எ ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போல வாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 94. கோண அளவு 180க்கு மேல் 360க்குள் இருக்கும் நாள் அது எவ்வகையான கோணம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன பேர்னா பின் வளைவு கோணம்னு அர்த்தம். அதாவது ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் படம் கூட வரைஞ்சி காட்டுறேன் பாருங்க. இது நீங்கள் ஒரு ஆங்கிள் எடுத்துருங்க. இது ஒரு வட்டம். இது ஒரு ஆங்கிள் எடுத்துருங்க. இது வந்து என்னென்னா 0 to 90 டிகிரி. இது 90 to 180 டிகிரி. இது 180 to 270 டிகிரி. இது 270 to 360 டிகிரி. ஓகே, இப்படி தான் இருக்கும். இதை ஃபுல்லாக தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த 180க்கு அடுத்து இருக்கக்கூடியலாம் பின் வளைவு கோணம். பின்ன வளைஞ்சிருக்கு, அதனால் இதுக்கு பேர் என்ன பேர்னா பின் வளைவு கோணம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்துள்ள கொஸ்டின் பாருங்கள். 2 எண்களின் கூடுதல் 18, மேலும் அவற்றின் ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 6 அதிகம் எனில் அந்த எண்ணை காண்க. ஈஸியாக போட்டுடலாம். இந்த 2 எண்ணோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதை 2 ஆட் பண்ணால் 16. அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6. அப்படின்னா விட என்னென்னா 6,12. அதுக்கடுத்து 96வது கேள்வியை பாருங்கள். மிக சிறிய 4 இலக்க எண் மற்றும் மிகப்பெரிய 3 இலக்க எண்களுக்கு இடையான வித்தியாசம் கேட்டிருக்காங்க. வித்தியாசம் வந்து 1. மிகப்பெரிய 4 இலக்க எண்ணால் நீங்கள் எதை போடுவீங்க அப்படி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய 4 இலக்க எண் கேட்டால் மிக சிறிய 4 இலக்க எண் கேட்டிருக்காங்க. நம்ம மிக சிறிய 4 இலக்க எண் வந்து 1000 மைனஸ் மிகப்பெரிய 3 இலக்க எண். மிகப்பெரிய 3 இலக்க எண் வந்து 999. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா? அடுத்த கேள்வி போகலாம் பாருங்கள். அடுத்தடுத்த 3 ஒற்றை எண்களின் கூடுதல் 27 எனில் அவற்றின் பெரிய எண் என்ன கேட்டிருக்காங்க. 2 அடுத்தடுத்த 3 எண்களை கூட்டுனா என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 27 கிடைக்கும். அந்த 3 எண்களோட அடுத்த மிகப்பெரிய எண் எது கேட்டிருக்காங்க 11. ஈஸியாக போட்டுடலாம். மிக அடுத்தடுத்த 3 எண்களோட கூடுதல் 11. அதுக்கடுத்து முன்னாடி போனால் 10. அதுக்கடுத்து 9. இப்படி நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த 3 ஒற்றை எண்களாக எடுக்கணும். ஆனால் ஒற்றை எண்கள்னால் எதெல்லாம் எடுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒற்றை எண்கள் தான் எடுக்கணும். அப்போ நான் 9 எடுக்கலாம், 11 எடுக்கலாம், 12 எடுக்கலாம். இப்படி எடுக்கலாமா? நான் அடுத்தடுத்த 3 ஒற்றை எண்களின் கூடுதல் 27 எனில் அவற்றின் மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்படி நம்ம எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? இல்லைனா இங்கே எடுத்தால் 13 எடுக்கணும். 13 இப்படி எடுக்கலாம். இல்லைனா 11, 15, 17 இப்படி எடுக்கலாம். ஓகேவா? அப்படின்னா இதெல்லாம் நம்ம கூட்டும் போது எது நமக்கு சரியாக கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் நம்ம போட்டு காட்டவும் அந்த கேள்வி மட்டும் இல்லை கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சு போடுவோம். ஃபஸ்ட்டு 7, 9, 11 இதெல்லாம் கூட்டினா 27 வருமா? இதெல்லாம் கூட்டினா 27 வரும். அப்படி தானே? இதெல்லாம் கூட்டினா 27. இதெல்லாம் நம்ம சம் பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா
27 கிடைக்கும். இதில் மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிங்கன்னா 11. அப்படின்னா விடை என்னென்னா 11 என்பது மிகச்சரியான விடை. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போல வாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 98வது கேள்வி. 7:5 X:25 எனில் எக்ஸோட மதிப்பு கேட்காங்க. இது ஈஸியாக போடலாம். 7/5 = X/25. இது 1 டைம், இது 5 டைம், இந்த 5 இங்கே போகும்போது X = 35 கிடைக்கும். ஓகேவா? அப்படின்னா 35 என்பது மிகச்சரியான விடை. அதுக்கு அடுத்து 99வது கேள்வி பாருங்கள். ஒரு கனசதுரங்களின் விளிம்புகளின் எண்ணிக்கை எத்தனை கேட்காங்க? 8. ஒரு கனசதுரம்னா இப்படி இருக்கும். இதுதான் கனசதுரம்னு வச்சுக்கிட்டுங்களேன். இதோட விளிம்புகள் மட்டும் கேட்டிருக்காங்க. நான் 1 2 3 4 5 6 7 8 8 தான் இதோட கனசதுரங்கள் விளிம்புகளின் எண்ணிக்கை. அதுக்கடுத்து ஒரு கடிகாரத்தின் சரியாக 5 மணி என உள்ளபோது மணி முழுகளுக்கும் நிமிட முழுகளுக்கும் இடையே உள்ள பெரிய மற்றும் சிறிய கோணங்களின் மதிப்பு முறை அப்படி கேட்டிருக்காங்க. வாங்க இங்கிலீஷில் இந்த கேள்வி கேட்கலாம். If the clock show exactly 5 o'clock, then the larger and smaller angle between hour hand and the minute hand respectively கேட்டிருக்காங்க. இதோட விடை பார்த்தீங்கன்னா 210 150. இதுக்கு நான் விளக்கங்கள் வந்து தெளிவாக போடுறேன். ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு கிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட 5 o'clockல அதோட கிளாக் இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் இதுக்கு இல்லை ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 150. ரிமைனிங் எந்த ஆங்கிள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110. ஓகேவா? இதான். அதுக்கடுத்து ஒரு சதுரத்தின் பக்கம் 6 சென்டிமீட்டர், மேலும் ஒரு செவ்வகத்தின் நீளம் 10 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர் எனில் சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுற்றளவுகளுக்கு இடையான விகிதம். இங்கே நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். பரப்பளவு சுற்றளவோட ஃபார்மில் போட்டு அதை நம்ம அடி கொடுத்தோன்னா 6:7 கிடைக்கும். விடை என்ன பார்த்தீங்கன்னா 6:7. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 135 மிக நிறைப்பு கோணம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த 135 கூட எதை நம்ம ஆட் பண்ணால் 180 கிடைக்கும் கேட்காங்க. அப்படின்னா 135 + X = 180. இப்போ நான் X என்ன கிடைக்குன்னா 45 ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து 180 கிடைக்கும். அப்படின்னா X = 45 டிகிரி. 300 கிலோகிராம் டிவைடட் பை 100 கிராம். இதோட விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா 3000 கிராம். இதுவும் நம்ம ஈஸியாக போடலாம். 300 கிலோகிராம் பை 100 கிராம். இதையும் கிலோகிராம் ஆக்கனா மல்டிபிள் பண்ணி 1000 நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த டபுள்ஸ் இருக்கு. இதுக்கான மீதி என்ன கிடைக்குன்னா 3000 கிடைக்கும். ஓகேவா? குட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓர் ஈரிலக்க பகா எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 5 மேலும் 161 என்ற எண்ணின் ஒரு காரணி ஆகும் எண்ணில் அந்த எண்ணை என்ன காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு விடையான வந்து 23. இந்த 2 பகா எண்களையும் கூட்டினா வந்து 5 கிடைக்கி 127 ஒன் ஆஃப் த ஃபேக்டர் கூட இதை சொல்லலாம். கீழ்கண்டவற்றை எது தகுப்பின்னம் கேட்டிருக்காங்க. தகுப்பின்னம்னா ஒன்றும் இல்லை, கரெக்டாக அடி போகணும். நம்ம இது 2 கரெக்டாக நீங்கள் அடி போயிட்டீங்கன்னா 4ங்க விட கிடைக்கும். இதான் எனது தகுப்பின்னம், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படி சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் போடலாம். இஃப் எ சர்க்கிள் இஸ் டிவைடட் இன்டு 12 ஈக்குவல் செக்டார், த சென்டர் ஆங்கிள் ஆஃப் த ஈச் ஆஃப் த செக்டார்ஸ். அதாவது ஒரு வட்டமானது 12 சம அளவு வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டால் கிடைக்கும் வட்டக்கோண பகுதியின் மையக்கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். அதாவது ஒரு வட்டத்தை நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ணாலும் போடும். வட்டத்தோட மொத்த ஆங்கிள் வந்து 360. அதை 12ஆல் டிவைட் பண்ணால் 30ங்க விட கேட்கும். ஆனால் ஒரு ஆங்கிளோட பிட்வீன் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. அதுக்கடுத்து பாருங்கள். 10 விவசாயிகள் சேர்ந்து ஒரு வயலை 21 நாட்களில் உழுகிறார்கள் எனில் 14 விவசாயிகள் சேர்ந்து உழும்போது எத்தனை நாட்கள் குறைக்கப்படும்? இதுக்கு விட என்ன கிடைக்குன்னா 15ன்னு கிடைக்கும். 15ன்னு வரும். ஆனால் குறைக்கப்படும்னு கேட்டிருக்காங்களா? அப்படின்னா 21 - 15 = 6 இஸ் ஏ ரைட் ஆன்சர். ஓகேவா? அதுக்கடுத்து இது ரொம்ப ஒரு நல்ல கொஸ்டின். என்ன கொடுத்துருக்காங்கன்னா x/3 - 5 = x/6 + 1 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நான் ப்ரீஃபாக செஞ்சு காட்டுறதை நீங்கள் பாருங்கள். என்ன செய்யலாம் அப்படி பார்த்தீங்கன்னா x/5 - 5 = x/6 + 1. இப்போ இதை க்ராஸ் மல்டிபிள் பண்ணால் இங்கே வந்து 3 இருக்குது. ஓகேவா? 3 இருக்குது. ஆனால் x/15/3 = x + 6/6. இது 2 அடிச்சுக்கலாம். இது 1 டைம் கிடைக்கும், 2 டைம் கிடைக்கும். இப்போ இந்த 2 மட்டும் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 2x - 13 = x + 6. இப்போ எல்லாத்தையும் நீங்கள் ஒரு சைடு கொண்டு வந்து எக்ஸை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸோட வந்து 36. ஓகே, குட். அதுக்கடுத்து போகலாம். இது 7th புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. பாஸ்கல் முக்கோணத்தில் x என்பது வரிசைகளின் எண்ணிக்கையும் y என்பது வரிசையில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகையையும் எடுத்துக்கொண்டால் x மற்றும் yக்கு இடையான தொடர்பு என்ன கேட்பாங்க. இது 7th புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. இதோட வேறு பார்த்தீங்கன்னா y = 2x - 1. இங்கிலீஷ் இந்த கொஸ்டினை பார்க்கலாம். The Pascal triangle x denote the row and the y denote the corresponding row sum of the relation between the x and y. The answer is a, இதுக்கு விட என்னென்னு பார்த்தீங்கன்னா a is a correct answer. அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள்.
16b அடுக்கு 4 மைனஸ் 1 ஒரு காரணி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஈஸியாக இதை ஃபேக்டர் பண்ணலாம். இது எந்த இதை படி போட்டிருக்காங்க அப்படின்னா, இதோட ஃபேக்டர் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் இது பார்த்திங்கன்னா 2p + 1 என்பதை இதோட ஒரு ஃபேக்டர். சரியா? ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 3x + 9 ≥ 12. எக்ஸு ஒரு இயல் எண்ணில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். அதாவது கன்வர்ஜா டைவர்ஜா அப்படிங்கிறதுமே போட்டிருப்பாங்க. இதுக்கு நாங்கள் ப்ரீஃபாக எழுதேன் பாருங்கள். 3x + 9 ≥ 12. எக்ஸும் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 9 மொத்தம் அங்கே நீங்கள் கொடுக்கணும்னா 3x = 12 - 9. 3 therefore 3x = 3 கிடைக்கும். therefore x = +1. ஓகேவா? இதான் இதோட விடை. ஆனால் இதோட விடை பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்டான ஆப்ஷன். ஒரு லீப் வருடத்தின் சுதந்திர தினத்திற்கும் அக்டோபர் 24க்கும் இடையே உள்ள மொத்த நாட்கள் எவ்வளோ கேட்டிருக்காங்க. லீப் இயர்னால் மொத்தம் எவ்வளோ நாட்கள் இருக்குன்னா 366 நாட்கள் இருக்கும். அதில் சுதந்திரத்திலேருந்து அதாவது சுதந்திர தினத்துக்கும் அக்டோபர் 24க்கும் நீங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் 29 நாட்கள் இருக்கும். ஓகேவா? அது பின்வரவற்றை ஏறுவரிசையில் வரிசைப்படுத்துக. இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் அடி கொடுத்து போடணும். எனக்குமே மைனஸில் இருக்க நம்பர் தான் மிக சிறிய நம்பர். அப்போ முதலுக்கு என்னென்னா டி வரும். அதுக்கடுத்து பி, அதுக்கடுத்து சி, அதுக்கடுத்து ஏ. ஓகேவா? ஆனால் இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். அதுக்கடுத்து எது பெரியதுன்னு கேட்டிருக்காங்க. 0.005 கிலோகிராம் சிறுசு இருக்கலே மிகப்பெரிய பெருசு எது பார்த்தீங்கன்னா 5 டெசிகிராம். மேக்ஸ் என்பது இப்படி எழுதணும்னா சயின்ஸ் என்பது எப்படி டினோட் பண்ணோம். ரொம்ப சிம்பிள். எம்முக்குள்ளது ஏக்குள்ளது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டு பார்த்தீங்கன்னா விடை என்ன வரும்னா 19, 39, 51, 43, 5. அதுக்கடுத்து 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1, செவ்வக விளக்கப்படம் என்பது பல்வேறு வகைப்பட்ட தகவல்களை செவ்வக வடிவில் உள்ள பட்டங்களை கொண்டு ஒப்பிடுவது. அப்படின்னா கூற்று 1 சரி. கூற்று 2 பாருங்கள். வகைப்படுத்தப்பட்ட தரவுகள் படவிளக்க படம் அல்லது பட்டை வரைபடம் மூலம் குறிப்பிடப்படுகின்றது. கொடுக்கப்பட்ட கூற்றுகள் இதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சரி, மிகச்சரியான விடை. ஓகேவா? நீங்கள் பார்த்த எல்லா கூற்று கேள்வியிலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஓகேவா? சூப்பர். அதுக்கடுத்து பாருங்கள். கீழ்காணும் அமைப்பில் அடுத்து வரும் எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு நம்பராக க்யூப் பண்ணி +1 பண்ணியிருக்காங்க. 1 க்யூப் பண்ணி +1 பண்ணால் 2, 2 க்யூப் பண்ணி +1 பண்ணால் 9, 3 க்யூப் பண்ணோம் 5, 6, 7 க்யூப் பண்ணி நீங்கள் +1 பண்ணினா 2, 1, 7. ஏறுவரிசை எழுத சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே சிம்பிள். 6 ரூட் 64னா 8 கிடைக்கும். அப்புறம் 64 அப்புறம் என்னது 36. இது என்ன கிடைக்கும் 2 × 2 × 2னா 16. இதுனா 36. இது வந்து 6. அப்படின்னா இதில் ஏறுவரிசையில் எழுதியாச்சு. ஓகேவா? அப்புறம் என்ன 2 கொஸ்டின் தான் இருக்குது பாருங்கள். ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி. அதே மகிழுந்து 225 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக இது ஒரு பாக்ஸ் மெத்தடில் எல்லாமே போட்டுடலாம். இதோட விடை பார்த்திங்கன்னா 5 hours அப்படின்னு வரும். ஓகேவா? இதை ப்ரீஃபான வீடியோ வந்து நான் அடுத்த கிளாஸில் இந்த போர்டில் செஞ்சு போட்டுருந்தாங்க. ஓகேவா? இது எப்படி சொன்னால் பாக்ஸ் மெத்தடில் நீங்கள் போகலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 90 கிலோமீட்டர்லேருந்து 2 ஹவர்ஸில் போகுதுன்னா 225 கிலோமீட்டர் எவ்வளோ ஹவரில் போகும். இப்போ நீங்கள் அடித்து கொடுத்தீங்கனால போதுங்க 45 கிடைக்கும். 45லேருந்து கிடச்சா 5 அப்படின்னா x = therefore 5 கிடைக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து கடைசி வினா. 2020ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் நாள் திங்கட்கிழமை எனில் 2020ஆம் ஆண்டு மே மாதத்தின் முதல் நாள் எது கேட்டிருக்காங்க. இது நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடை என்ன கிடைக்குன்னா ஆப்ஷன் டி புதன்கிழமை. ஓகேவா? அப்படின்னா நேற்று நடந்த டெட்டு பேப்பர் 1ஓட கொஸ்டின் நம்ம எல்லாமே மேக்ஸ் கொஸ்டினை ரொம்ப ப்ரீஃபாகவே பார்த்துருக்கோம். இதோட எக்ஸ்பிளேஷன் வீடியோவும் உங்களுக்கு இனிமேல் வரும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ மார்க் போடலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது. எல்லா எக்ஸாமுமே பேப்பர் 2ஆகவும் இருக்கட்டும் பேப்பர் 1ஆகவும் இருக்கட்டும் ரொம்ப ஈஸியாகவே தான் இருந்தது. இப்போ நீங்கள் மேக்ஸை எவ்வளோ போட்டிருக்கலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 above எடுத்தாலே உங்களுக்கு குட், ரொம்ப குட்ங்கலாம். சரியா? ஓகேவா? அடுத்த வரக்கூடிய வீடியோவில் மீதி இருக்க 4 சப்ஜெக்ட்டுக்கு வீடியோ போடுவாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.